தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஏப்ரல் 20ஆம் தேதி திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவள்ளூரில் தொடங்கிய அவரது பிரமாண்ட ரோட் ஷோ சென்னை மாவட்டம் வரை நீண்டது. அவரை காண ரசிகர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்ததால் விஜய் ரசிகர்களின் வெள்ளத்தில் மிதந்து வருவது போலவே அந்த காட்சி இருந்தது. இந்த ரோட் ஷோவில் பல ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்களும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த சம்பவங்களும் இடம்பெற்றன. இதற்கு முன் சென்னை பிரச்சாரங்களில் மக்களிடம் நேரடியாக மைக்கில் பேசி வாக்கு கேட்ட விஜய் இம்முறை நேரம் குறைவால் பல தொகுதிகளை கவர் செய்ய வேண்டியிருந்ததால் பேசாமல் ரோட் ஷோவிலேயே கவனம் செலுத்தினார். ரசிகர்களை நோக்கி தனது இதயத்தை பிச்சு கொடுப்பது போல கை காட்டிய விஜயின் செய்கை ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வச்சுக்கோ மொமெண்ட் என்று ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் சில ரசிகர்கள் விஜய்க்கு கால்பந்தை பரிசாக வீசினர். இன்னும் சிலர் இனிப்பு, காரம் போன்ற தின்பண்டங்களையும் வழங்கினர். ஒரு சமயம் வண்டியின் மேல் நின்றிருந்த விஜய் கீழே இறங்கும் போது தவறி விழப்போனார். ஆனால் பாதுகாவலர்கள் உடனடியாக பிடித்து பாதுகாத்தனர். அதேபோல் வில்லிவாக்கம் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவர் சிரமப்பட்டதை கவனித்த விஜய் ரசிகர்களை உடனடியாக நகரச் சொல்லி கோபமாக கத்தினார். அந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னையில் நடைபெற்ற இந்த ரோட் ஷோவில் வில்லிவாக்கம், தீநகர், மதுரவாயல், விழுகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக விஜய் வாக்கு சேகரித்தார். மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணியுடன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் நிறைவடைவதால் விஜய் தரப்பிலிருந்து விரைவில் புதிய பிரச்சார வீடியோக்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.